தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பார்த்துருவோமா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, வே. ராமலிங்கனார். மேலும் இவரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ராமலிங்கனார் பற்றிய தகவல்கள். இவரின் இயற்பெயர் ராமலிங்கனார். இவரின் காலம் 19/10/1888 முதல் 24/8/1972 வரை. ஊர் மோகனூர், நாமக்கல் மாவட்டம். பெற்றோர் வெங்கடராமன், அம்மணி அம்மாள். இவரின் சிறப்பு பெயர் நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், அஜ்தானந்த கவிஞர், காங்கிரஸ் புலவர். ராமலிங்கனாரின் நூல்கள்: அவனும் அவளும், இது காப்பியம். இலக்கிய இன்பம், தமிழின் இதயம், இது கவிதை தொகுப்பு. என் கதை, இது சுயசரிதை நூல். சங்கொலி, இதுவும் கவிதை தொகுப்பு. கவிதாஞ்சலி, தாயார் கொடுத்த தனம், தேமதுர தமிழோசை, பிரார்த்தனை, இசைத்தமிழ், தமிழ்த்தேர், தாமரை கன்னி, கற்பகவல்லி, காதல் திருமணம் மற்றும் மலைக்கல்லன், இது நாவல் நூல். ராமலிங்கனாரின் சிறப்புகள்: இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்தார். இவர் சிறந்த ஓவியராகவும் இருந்தார். இவர் முதலாக வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியம். இவர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று ராஜாஜி அவர்கள் புகழ்ந்துள்ளார். பலே பாண்டியா, நீ ஒரு புலவர், ஐயமில்லை என்று பாரதியார் புகழ்ந்துள்ளார். ராமலிங்கரின் மேற்கோள்கள்: கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது. தமிழன் என்று இனமுண்டு, தனியே அவருக்கொரு குணமுண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்திய நாடு என்னுடைய நாடு, என்றும் தினம் தினம் நீ அதை பாடு. பாட்டாளி மக்கள் பசித்தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசைத்தீர வேண்டும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். ஸோ உங்களுக்கான கொஸ்டின்: ராமலிங்கனாருக்கு பத்மபூஷன் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.